என்னோட தம்பி குடும்பம் எங்கள் வீட்டு மேலே தான் இருக்காங்க. ஒரு வழியாக வீட்டுக்கு வந்துட்டா நாங்கள் 2 பேரும் சேர்ந்து கலகலன்னு சமைக்க போகிறோம். வீடியோ ஃபுல்லாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், உங்களுக்கு பிடிக்கும், ஹாப்பியாக இருப்பீங்க. நல்லா பண்ணிட்டியா? நல்லா வெட்டிங் வேணா கட்டிங் வந்துடும். மஷ்ரூம் பிரியாணி ரெடி ஆகிட்டு இருக்கு. அங்கே வந்து நம்ம எல்லாரையும் கூப்பிடலாம், நம்ம வீட்டுக்கு வாங்க, இன்னைக்கு சாப்பிடலாம் வாங்க. என்ன எல்லாம் நீங்க வரீங்க, உங்களை கூப்பிடலங்க, நாங்க அங்க கூப்பிட்டா சார் இல்லைங்க சார், நாங்க உங்களை கூப்பிடலைங்க சார். ஆமா, நாங்க உங்களை கூப்பிட்டா இவங்க வராங்க எல்லாரும் உள்ளார. சாப்பிடுறியா? மஷ்ரூம் மஷ்ரூம் சூப்பர். சரி போய் அக்கா கூட விளையாடுங்க. போயிட்டு நம்ம மஷ்ரூம் போடும்போது இது அங்கெல்லாம் எதுவுமே இல்லப்பா, அங்கெல்லாம் எதுவும் இல்லை. ஓகே. அப்புறம் எல்லாரும் எப்படி இருக்கீங்க? கண்ணாடி எப்படி இருக்கு? சூப்பரா இருக்கா? ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வாங்க இன்றைக்கி என் தம்பி பண்றாட்டியோடு சேர்ந்து சமைக்க போகிறேன். ஃப்ரிட்ஜிலேருந்து காய்கறிகளை எடுத்து நீட் பண்ணிவிட்டு சமையலை ஸ்டார்ட் பண்ணிடலாம். வாங்க நம்ம வீட்டுக்கு. நேற்று வந்து எனக்கு கொஞ்சம் புரட்டாசி சாமிக்கு படைச்சிட்டு வீடெல்லாம் துடைச்சிட்டு துணியெல்லாம் துவைச்சதுனால உடம்பு ரொம்ப கொஞ்சம் அசதியாக இருந்ததுனால பாத்திரம் நைட்டு தேய்க்கலைங்க. அதனால் வந்து இப்போ பாத்திரம் இருக்குது. நம்ம டீயை மட்டும் போட்டு குடிச்சிட்டு அப்புறமா வந்து இந்த பாத்திரத்தெல்லாம் கழுவி வச்சுட்டு நம்ம கிச்சனெல்லாம் நல்லா துடைச்சிட்டு பெருக்கிட்டு தான் நம்ம சமையலை ஸ்டார்ட் பண்ணணும். வாங்க டீ குடிக்கலாம். கிச்சனில் வந்து அந்த நேற்று கூழ் செஞ்ச பாத்திரமும் அப்படியே தான் இருக்குது. எதுவுமே என்னால் பண்ண முடியல. உடம்பு வந்து சில நேரங்களில் நமக்கு அசதியாக இருக்கும். அந்த மாதிரி நாட்களில் நம்ம வந்து வீட்டை வந்து இந்த கிச்சனெல்லாம் சுத்தம் பண்ணிவிட்டு போக முடியாது. அந்த மாதிரி தான் நான் நேற்று போயிட்டு படுத்துட்டேன் டேப்லெட் போட்டுட்டு. இப்போ மார்னிங்கே நான் சீக்கிரமாக எழுந்துட்டேன். ஏன்னா இன்றைக்கி மஷ்ரூம் பிரியாணி செய்யணும். அதனால் அந்த மஷ்ரூம்லாம் க்ளீன் பண்ணணும், வெங்காயம் தக்காளிலாம் அரியணும், இஞ்சி பூண்டு பேஸ்ட்டெல்லாம் ரெடி பண்ணணும். அதனால தான் நான் வந்து கொஞ்சம் சீக்கிரமாகவும் எழுந்துட்டேன். மொபைல் பார்க்கல. எப்பயும் போல் எழுந்திருக்கிறது தான். மொபைல் பார்த்தேன்னா 1 ஹவர் அதிலே வெட்டியாக போயிடும் எனக்கு. இன்றைக்கி மட்டும் நான் மொபைல் எடுக்காமல் டீயை போட்டு குடிச்சிடலான்னு வந்துட்டேன். வாங்க டீ குடிக்கலாம். நீங்களும் என்ன மாதிரி நைட்டில் சில நேரங்களில் வந்து சமையல் அறையை வந்து அப்படியே விட்டுட்டு போய் படுத்துருக்கீங்களான்னு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். டீயை போட்டு குடித்தாச்சு. ஃப்ரிட்ஜிலேருந்து நம்ம மஷ்ரூமெல்லாம் எடுத்து வெளியே வச்சுட்டு காய்கறிலாம் எடுத்து வெளியே வச்சுட்டு க்ளீன் பண்ண ஸ்டார்ட் பண்ணிடலாம் சமையல் அறையை. சமையலறை ஃபுல்லாக க்ளீன் பண்ணிட்டேன். சூரிய ஒளியும் நல்லா கிச்சனுக்கு உள்ளார வர ஆரம்பிச்சிடுச்சு, வீட்டுக்குள்ளாரையும் வர ஆரம்பிச்சிடுச்சு. சமையலறை க்ளீன் பண்ணிவிட்டு நான் வந்து சோஃபாலாம் உதறி வச்சுட்டேன். எங்கள் வீட்டுக்கார் வந்து பெருக்கி கொடுத்துருவாங்க. நான் எப்பயுமே சோஃபா உதறிடுவேன், அவங்க பெருக்கி கொடுத்துருவாங்க. எங்கள் அலப்பறை கலகலப்பு ஆரம்பமாக போகுது. வாங்க சேர்ந்தே ரசிச்சுட்டு பார்த்துட்டு சமைக்கலாம்.
அது போயா 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 நீங்க தெரியாம போவாதியாரு தேங்காய் இருந்துச்சா குழம்புலாம் ஏன் அப்புறம் அவன் தான் வந்து நான் இங்கே சாப்பிட சொன்னாங்க எனக்கு இதே சாப்பிட்டுக்கலாம்ல எல்லாரும் ஒன்றா உட்காந்து சாப்பிட்டு போகணும்ல இது தெரியுதா எல்லாம் தெரியுதா பாரு மூஞ்சி தெரியல மூஞ்சி தெரியும் ஓகேவா மூஞ்சி தெரிஞ்சா நம்ம ஹைட்டு குறைச்சிட்டு ஹைட்டு குறைச்சா தெரியுமா என்ன ஆஃப் பண்ணிட்டு கேட்டா வளர்ச்சி கிளச்சி எதனா நீ உட்காரு நான் செக் பண்ணுறேன் கரெக்டாக இருக்கு ஓகே ஓ டாபிக் ஏதாவது பேசுறது நல்லா கரெக்டாக வருது டாபிக் நோக்கதெல்லாம் கரெக்டாக என்ன பண்றீங்க இல்ல கவர்ல இருந்து எடுத்து ஆரம்பிச்சீங்களா என்ன காலையிலே பண்ணுங்க நானே சொல்லிக்கிறேன் நானே கேட்கறேன் நானே கேட்கறேன் ஏய் எங்க இந்த நான் மட்டும் நிக்கிறதுக்கு இந்த பக்கம் வந்து உட்கார் பக்கத்துல வர நானே ஏதாவது கேட்டாலும் கேட்க மாட்டேன் சொன்னா ஏதாவது கரெக்டா சொல்றேன் என்ன பண்ணிட்டு இருக்கீங்க காயெல்லாம் பிடிச்சி வச்சுருங்களா உட்காருமா ஏன் வந்த ஊர்ல இருந்து கேட்கிறேன் எப்படி செய்யற வேலைதான் எல்லாம் காய்ச்சி எடுத்துட்டு நம்ம மாட்டி இருக்கோம்ல மாத்து இப்போ நாங்க ஸ்கூல் வரையும் சண்டேல சண்டேனால எல்லாரும் நம்ம கவர்ல வந்து இதுவே மாட்டி வச்சுக்கணும் ஈரமா இருக்கு எவ்வளோ ஈரம் பாரு இதெல்லாம் வந்து காவல்ல கொட்டது அது பழைய தக்காளி புது தக்காளி எதெல்லாம் நல்லா இருக்கா நல்லா லேட் பண்ணி கெட்ட தக்காளி போடலாம் இது கம்மி தானே போடணும் கண்டிப்பாக வேணா நிறைய போடுங்க என்ன ஏன் இஞ்சி வாங்கி வச்சுருக்கீங்க இல்லை அப்போ இது டொமேட்டோ பாரு அதுதான் பால் அது கேட்ச் போடுறா பால் வேற உடம்பை தள்ளிக்கிற ஜாம் செய்யணும் ஓபன் பண்ணாத நாளைக்கு அஞ்சு லெமன் சொல்ல எங்க கூப்பிடா லெமன் ஐயோ லெமன் சொல்லு லெமன் நல்லா கரெக்டா வந்து வீடியோ கவர் பண்ண நெல்லிக்காய் சொல்லு நெல்லிக்காய் சொல்லு நெல்லிக்காய்
எது சொல்றது shakalaka baby, look at me go nalaya. Shakalaka baby, shakalaka. Akka kumbuka, kuchavaaya. Muli karike poren. Na, yaar pool vena? Pool yaar vena? Ek vena ungi par. வாங்கிக்கோ. என்ன பண்றீங்க? Pool. சின்ன அரிசி தனியாக வச்சு நானே ஸ்கூலுக்கு இதில் வந்து தண்ணி குடிச்சுக்கோங்க. அது கூடா அப்படியெல்லாம் கேளுங்க தண்ணி கட் பண்ணுவீங்க. சண்டே இல்ல சண்டேலாம் எல்லாம் பசங்க அப்பதான் வீட்டுல இருப்பாங்க, எல்லாரும் குடிக்க முடியும். பசங்களாம் கூட குடிக்கிறாங்களா? குடிக்கணும், ஒரு நாளைக்கு கன்ஃபார்மா குடிச்சாகணும். ஆனா குடிப்பாங்க, ஒரு கிளாஸ் அளவு குடிப்பாங்க. நான் வந்து இந்த சொம்பால ஒண்ணு குடிப்பேன். எங்க வீட்டுக்காரு அண்ணன் தம்பி எல்லாம் வந்து இந்த தோட்டால ஒண்ணு குடிப்பாங்க. அது குடிச்சாலே வயிறு ரொம்பிடும்ல, டேஸ்டா இருக்கும். இது வந்து சுவையா சாப்பிடுவோம், கம்மங்கூழ். போதும் போதும். ஒரு வழியாக டிஃபன் வேலையை முடிச்சுட்டு சமைக்க ஆரம்பிச்சாச்சுங்க. நல்லா பண்ணிட்டியா? நல்லா வெட்டிங் வேணா கட்டிங் வந்துடும். மஷ்ரூம் பிரியாணி ரெடி ஆயிட்டு இருக்கு. அங்க வந்து நம்ம எல்லாரையும் கூப்பிடலாம், நம்ம வீட்டுக்கு வாங்க, இன்னைக்கு சாப்பிடலாம் வாங்க. என்ன எல்லாம் நீங்க வரீங்க, உங்களை கூப்பிடலங்க, நாங்க அங்க கூப்பிட்டா. சார் என்னங்க சார், நாங்க உங்களை கூப்பிடலைங்க சார். ஆமா, நாங்க உங்களை கூப்பிட்டா இவங்க வராங்க எல்லாரும் உள்ளார. சாப்பிடுறியா? மஷ்ரூம் மயிரா மஷ்ரூம் சூப்பர். சரி போய் அக்கா கூட விளையாடுங்க. போயிட்டு நம்ம மஷ்ரூம் போடும்போது இதுல அங்கெல்லாம் எதுவுமே இல்லப்பா, அங்கெல்லாம் எதுவும் இல்லை. ஓகே. அப்புறம் எல்லாரும் எப்படி இருக்கீங்க? கண்ணாடி எப்படி இருக்கு? சூப்பரா இருக்கா? என்ன கிச்சன் இளவரசி சமையல் ஆரம்பிச்சிட்டிங்களா? என்னது கிச்சன் இளவரசியா? ஆமா, இப்பெல்லாம் கமெண்ட்ஸ்ல அப்படிதான் சொல்றாங்க. எப்படியோ நம்ம சப்ஸ்கிரைபர் நம்மள சப்போர்ட் பண்றாங்க, ஒரு என்கரேஜ் பண்றாங்க, அதுக்காக நம்ம கிச்சன் இளவரசி ஆயிட முடியுமா? எப்படியோ ஒரு பேர் வந்துச்சுல, அதுவும் நல்லது தானே. கண்ணாடி போட்டு இப்போ ஓகே. என்ன இன்னும் நீங்க கண்ணாடி போட்டு சமைக்கிறத நிறுத்தலையா? ஆமா, கிச்சனுக்கு வந்தாலே கண்ணுல எண்ணெய் தெரியுது, கையில சூடாகுது, அதனால கண்ணாடி போட்டு தான் சமைக்கிறது. நமக்கு ஒரு என்கரேஜா இருக்கு. உங்க கண்ணு ரொம்ப அழகா இருக்கு. கண்ணு அழகா இருக்கா, கண்ணாடி அழகா இருக்கா? அந்த கண்ணாடி போட்டனால உங்க கண்ணு அழகா இருக்கு. மசுமா பண்ணா ஒரு ஆஃப் பண்ணிட்டு வந்து நீங்க அப்படியே கொடுங்க, நான் தின்றேன். கமா பாய். பாதி வேலை முடிஞ்சிட்டு போல இருக்கே. நல்லா வேகமா கிண்டுமா, அடி பிடிக்காமா. பரடி அடியை பரடிக்கே தள்ளிட்டு போறேன். எப்படியோ ஒரு வழியாக கலகலன்னு சமைச்சி முடிச்சாச்சிங்க. தம்மு போட போகிறேன். இந்த மாதிரி கலகலன்னு ஒரு விளாக் ஃபேமிலியோடு போட்டது உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா கமெண்ட் பாக்ஸ்லேருந்து கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம எப்பயாச்சும் அடிக்கடி இந்த மாதிரி விளாக்ஸ் ட்ரை பண்ணலாம். ஓகேங்களா? சுவையான மஷ்ரூம் பிரியாணி இன்னும் 5 நிமிஷம் தயாராகிடும். நாங்கள் சாப்பிட போகிறோம். நீங்களும் இதேமாரி செஞ்சு சாப்பிட்டு பாருங்க. டாட்டா. வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. அப்படியே உங்க பொண்ணான கையால சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தொடர்ந்து நம்ம வீடியோஸ் பார்க்கறதுக்கு. இது வரைக்கும் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பார்த்த உங்களுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. சுதா பாபு இல்லத்துக்கு வந்ததுக்கும் நன்றி.